தோசை ரெடிங்க. தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைப்பூ சட்னி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி முருங்கைப்பூவை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி காம்பெல்லாம் எடுத்துடலாம். பூவை மட்டும் எடுத்துடலாம். நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு இருக்குது. ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு டிஷ் பண்ணிடலாம். என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த முருங்கைக்கீரையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. கண்டிப்பாக ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது ஆண்மை சக்தி அதிகப்படுத்துங்க. பாலில் பசும்பாலில் வேக வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. கொதிக்க வச்சு இப்போ இதை நல்லா நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். பூ நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. சுத்தமாக இதிலே தேன் இருக்கும். அதனால் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ சுத்தமாக கழுவிட்டு இதை அப்படியே அரியெல்லாம் தேவையில்லை, அப்படியே போட்டு செஞ்சிடலாம். இன்றைக்கி முருங்கைப்பூ வச்சு ஒரு சட்னி பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு முருங்கைப்பூங்க நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கொத்தமல்லி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. அதில் நெய் கொஞ்சமாக ஊற்றிங்க. நெய் ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆயில் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். இந்த முருங்கைப்பூன்றதுனால நான் நெய்யில் வதக்குனா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் இதில் செய்கிறேன். எண்ணெய் காயட்டும். முதல்ல உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுலேயே நல்லா வறுத்து விட்டுடலாங்க. வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதில் இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். லேசாக வதங்கட்டும். நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். லைட்டாக வதங்கட்டும், தீயாமல் பார்த்துங்க. இதுலேயே முருங்கைப்பூவையும் எடுத்து போட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு முருங்கைப்பூ ஃப்ரெஷ்ஷாக மற்ற பறித்த உடனே செய்துருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாள் கழித்து செய்யாதீங்க, பவர் போயிடும். நான் இப்போ தான் பறித்தேன். லேசாக ஒரு 3 நிமிஷம் வதக்கினாலுமே போதுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதிலே கொத்தமல்லியை போட்டுக்குங்க. அதுவும் சேர்ந்து வதங்கட்டும். கொத்தமல்லி இலையை மட்டும் போடாமல் நல்லா காம்போடு போட்டுக்குங்க. இந்த பூ வதங்குறதுக்கு புதினா கொத்தமல்லி வதங்குற டைமிங் தாங்க. அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஆறட்டும். இப்போ தேங்காய் அரிஞ்சிடலாம். தேங்காய் அரிஞ்சு போட்டாச்சுங்க. இப்போ இதை நல்லா துருவிட்டு வந்துடலாம். துருவியாச்சு. அடுத்து பொட்டுக்கல்லை எடுத்து போட்டுக்கலாம். இதையும் நல்லா துருவியாச்சுங்க. இப்போ இது மேலே வதக்கின இந்த பூவை போட்டுடலாம். அவ்வளோதாங்க, எடுத்து போட்டாச்சுங்க. முருங்கைப்பூவில் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. மிஸ் பண்ணாதீங்க. கிடச்சிதுன்னா கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லாவே அரைச்சாச்சு. சூப்பராக பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. ஹோட்டல் சட்னி மாதிரி இருக்குது. இதில் முருங்கைப்பூ கலப்படம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாது யாராலையும். ஹோட்டலில் பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி கட்டியாக வைப்பாங்க இல்லைங்களா, அதே டேஸ்ட்டு தான். இதில் ஒரு சின்ன வித்தியாசம் கூட தெரியல. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. சீரகமும் கடுகும் போட்டுக்கலாம். பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. தாளிப்பு எடுத்து சட்னியில் கொட்டிடலாம். முருங்கைப்பூ சட்னி ரெடிங்க. இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. வீட்டில் முருங்கை மரம் இருந்துச்சுனாலோ இல்லை முருங்கைப்பூ கிடச்சிதுனாலும் உங்கள் ரிலேஷன் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துங்க. எடுத்துகிட்டு டேஸ்ட் அருமையாக இருக்கும். கூட்டு பொரியல்னு பண்ணாமல் இந்த மாதிரியே நம்ம செய்து சாப்பிட்லாம். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே புதுசாக வந்தவங்களாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ மக்களே.